Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th standard English unit 4 prose tight corners ஓட book backsல மார்க் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 105 ல இருந்து உங்களுக்கு interior questions இருக்கு பாருங்க. 105 ல இருந்து up to 107 வரைக்கும் M வரைக்கும் இருக்கு interior questions. நான் காமிக்கிறேன் interior questions நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் இ வரைக்கும் தெரியுது பாருங்கள், சாரி டி வரைக்கும் தெரியுது பாருங்கள். லாங் டைம் நோட் பண்ணிட்டீங்களா? இஎஃப்ஜிஹெச் நெக்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ், லெசன்ஸ்லேயே உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஐஜே, ஐஜே நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு கேஎல்எம், இதோட இந்த டைட் கார்னர்ஸ், நரேட்டர்ஸ் டைட் கார்னர்ஸ் முடிது பார்த்தீங்களா? இதோட இன்டீரியர் கொஷின்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 108 எடுத்திங்கன்னா ரோமன் லெட்டர் 1 சூஸ் இருக்குது பாருங்கள். அந்த சூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், செகண்ட் ஒன் 4 ஃப்ரெஞ்ச் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டர்ஸ், தேர்ட் ஒன்க்கு 3 தான், ஃபோர்த் ஒன்க்கு ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த் ஒன் ஈக்கு வந்து செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 2 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். உங்களுக்கு அப் டு ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கு. நான் இப்போ அதை காமிக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இருக்கு பார்த்தீங்களா? ஏபிசிடி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஜூலை 2022 கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இ, இஎஃப்ஜிஹெச் ஐ வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, ஜே மட்டும்தான் தெரியல. இதை நோட் பண்ணிவிடுங்க, காமிக்கிறேன். ஜேவும் தெரியுது பாருங்கள், நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு form a meaningful summary of the lessons by rewriting the numbers in correct sequence. இதில் ஏலேருந்து அப் டு ஓ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ எது ஆர்டராக வரணும் அப்படின்னா டி தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இல்லை நான் நம்பர் சொல்லிடுறேன், டி தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து எல், the narrator kept bidding just for fun. இது செகண்ட் ஒன், எல் வந்து. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இ, இதுதான் தேர்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்
ஜே, இது 4th. நெக்ஸ்ட்டு 5th வந்து எஃப் இருக்குது பார்த்தீங்களா, எஃப் த 5th. 6th வந்து சி, unfortunately had made the highest bid. 6th வந்து சி. 7th வந்து லாஸ்ட்லிங் ஐ கீழே இருக்குது பாருங்கள், ஐ த 7th. 8th ஒன் வந்து ஏ த 8th. ஓகேங்களா. 9th ஒன் வந்து இந்த என் இருக்குது பார்த்தீங்களா, த 9. ஓகேங்களா. 10 வந்து இந்த பி, இது 10. 11th வந்து ஹெச், இது 11th. இந்த ஜி இருக்குது பார்த்தீங்களா, இது 12. ஓகேங்களா. 12. 13 வந்து இந்த கே 13. 14 வந்து ஓ. 15 வந்து இந்த எம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் பேராகிராஃப் அபவுட் 100 to 150 வேர்ட்ஸ் each. டோட்டலாக ஏபிசிடின்னு 4 இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. First question, narrate the circumstance that led to the narrator getting a tight corners by his own folly. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து 2 கொஷின் தெரியுது பாருங்கள், 2 கொஷின் நோட் பண்ணுங்கள். ஏபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிடி, சி நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டி நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 111 வொக்காபுலரி இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் இது பார்த்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இல்லை. அதாவது அக்ராஸ்னா காண்டாக்ட்ஸ் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஒன் ஆக்ஷனரி, ஆக்ஷனர். நோட் பண்ணிக்கிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹியர் சம் ஆஃப் மோர் ஐடியம்ஸ் டேக்கன் ஃப்ரம் த லெசன், ஃபைண்ட் அவுட் த மீனிங்ஸ் அண்ட் யூஸ் இது. இப்போ டைட் கார்னர்ஸ்னால் அதுக்கான இடியம்ஸ் எழுதிட்டு அதுக்கான நம்மளாக ஒரு ஓனாக ஒரு சென்டென்ஸ் எழுதணுமா. இங்கே இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் அவுட் இடியம் மீனிங்ஸ் அண்ட் யூஸ் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். டைட் கார்னர்ஸ் இருக்கா. டைட் கார்னர்ஸ்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நம்மளை சென்டென்ஸ் ஒன்றா எழுதணும்னா ஓனா ஹீ வாஸ் டிப்ரெஸ்ட் வென் ஹி ஃபேஸ் தி டைட் கார்னர்ஸ். அது ஷட் இஸ் போல்ட் எக்ஸாஸ்ட் ஒன்ஸ் எஃபோர்ட். டோட்டலாக இது ஹாவ் கோல்ட் ஃபீட். இது வரைக்கும் உங்களுக்கு புக்கில் இருக்கும். 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு புக்கில் இருக்குது. நோட் பண்ணுங்கள். அது கீழே மேட்ச் த ஃபாலோயிங் இடியம்ஸ் ரிலேட்டட் டு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் மீனிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சி, செகண்ட் ஒன் டி. புக்கில் உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே லைனாக இருக்கும். தேர்ட் ஒன் பி, ஃபோர்த் ஒன் இ, ஃபிஃப்த் ஒன் ஏ, 5 3 1 2 4 நம்பர். நோட் பண்ணிக்கிட்டிங்களா. அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த வெரைட்டி
See, we use the variety of idioms in your daily life to describe the narrative situation in your own words, making use of some of the new idioms you have just learned. பாருங்க, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இந்த பேரா. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ் த ஃபாலோயிங் ஃப்ரேசல் verbs in sentence of your own. The first one is done for you. புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லுக், ரன், புட் 3 இருக்குது பாருங்கள். அதான் இங்கே இங்கே இருக்குது பாருங்கள், லுக், ரன், புட். நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 113ல் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லிசனிங். டோட்டலாக 6 இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு த ப்ரோக்ராம் இஸ் ஆர்கனைஸ்ட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூல் எஜுகேஷன். டோட்டலாக 6 இருக்குது பாருங்கள் அந்த ஃபில்லப்ஸு. செகண்ட் ஒனுக்கு கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். தேர்ட் ஒனுக்கு 3 PM அட் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆடிட்டோரியம். ஃபோர்த் ஒனுக்கு நோட் புக் பென். ஃபிஃப்த் ஒனுக்கு த நம்பரன்ஸ் கேரியர் ஆப்ஷன்ஸ் அண்ட் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சிக்ஸ்த் ஒனுக்கு 2 days. இது நீங்கள் இப்போ புக்கில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபில்லப்ஸ் பேஜ் நம்பர் 113ல் இருக்குது பாருங்கள். 1 to 6 1 to 6க்கான ஆன்சர் தான் இது. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, ஒர்க் வித் பார்ட்னர், யூ ஃபைண்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி ABC இருக்குது. அது 3மே காமிக்கிறேன், 3மே நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் தெரியுதுங்களா ஸ்க்ரீனில்? ஃபஸ்ட் செகண்ட் அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், நோட் பண்ணுங்கள். அண்ட் தென் C நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 114ல் ரீடிங் இருக்குது பாருங்கள். அந்த ரீடிங்கோட கொஷின் ஆன்சர்ஸ் வந்து இது இங்கே இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 115ல் கீழே இருக்குது பாருங்கள். 1 2 பேஜ் டர்ன் பண்ணிங்கன்னா அப் டு 6 வரைக்கும் இருக்குது பாருங்கள். அதை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த 6 கொஷின்ஸ் இது தெரியுது பார்த்தீங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு கிராமர். கிராமர் பார்த்தீங்களா? இது பேஜ் கிராமரில் 117 பேஜ் நம்ம 170 கம்ப்ளீட் த ஃபாலோயிங் இது அப்ராப்ரியேட் கண்டிஷனல் கிளாஸ். இப்போ லைன் பை லைனாக அப்படியே நான் காமிச்சிடுவேன். அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுவேன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் இது காமிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன் தி ஃபாலோயிங் டைலாக்ஸ். இது எல்லாமே இப்போ நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட் கண்டிஷனல் கிளாஸஸ். உங்களுக்கு புக்கில் H வரைக்கும் இருக்குது பாருங்கள். அதான் ABCDEFGH வரைக்கும் நோட் பண்ணுங்கள்.
அது கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட் வேர்ட்ஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் கரெக்டான கிராமரில். இது வந்து கண்டிஷனல் கிளாஸு. நோட் பண்ணுங்கள். Next, fill in the blanks in the following dialogues. இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இல்லை நான் இப்படி காமிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் சரியாக தெரியலனா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நோட் பண்ணுங்க. Third one, fill in the blanks in the following dialogues. கடன் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பேஜ் நம்பர் 118 இருக்குது பாருங்கள். ஏன்னு complete the dialogue. You may use models to frame questions. சீமா வெயிட்டர் 2 பேர். அதுதான் நான் இங்கே நிற்க போகிறேன். உங்களுக்கு நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 119 ரீட் த ஃபாலோயிங் ஸ்டோரி அண்ட் டூ தி எக்ஸசைஸ் தட் ஃபாலோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பேஜ் நம்பர் 120 உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் த கொஷின் ஆஃப்டர் ரீடிங் த ஸ்டோரி. இதுவும் அது கீழே இதில் ஒரு 4 கொஷினும் ஃப்ரேம் சூட்டபிள் கொஷின்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டில் இது ஒரு 4 கொஷின் இருக்குது. டோட்டலாக 8 கொஷின்ஸ் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 4 கொஷின், செகண்ட் ஒரு 4 கொஷின். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 121 பாருங்கள். ஏ ஆட் அப்ரோப்ரியேட் கொஷின் டேக்ஸ் டு தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்ட்டு ஒரு 10 இருக்குது லைனாக. அது காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆர் நாட் தே, செகண்ட் ஒனுக்கு டோன்ட் டே, தேர்ட் ஒன் ஷுட் நாட் இட், fourth one isn't there, fifth one won't they, sixth one doesn't it, seventh one couldn't they, eighth one wouldn't they, ninth one can't they, 10th one should they. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அதிலே பி பாருங்கள். add appropriate question tags and role play the dialogue with your friends. ஜெயந்த், அனிஷ் இவங்க 2 பேர் டைலாக். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. அவங்க பேசுகிற டயலாக்கு என்னென்ன வரும்? isn't it, didn't I, could I, wasn't it, didn't I, won't you, would there, did I, haven't I. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 122
ரைட்டிங்கில் இருக்குது பாருங்கள். ரீட் த இன்ஃபர்மேஷன் இன் த டேபிள் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். இந்த டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு இவங்க ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 5 கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணுமா. இதுதான் அந்த 5 கொஷின்ஸ் வந்து இதுதான் 1 to 5 இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த பை சார்ட் கேர்ஃபுல்லி ஆன்சர் த கொஷின் பிலோ. அந்த பை சார்ட் வச்சு இந்த கொஷின்ஸ் இங்கே ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணுமா. அதுதான் இந்த 4 கொஷின்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங். Read the dialogue between two friends and complete the following storyboard in an interesting convention. Page number 437. Two friends pollution பற்றி பேசுறது. இதை நோட் பண்ணுங்க. Between two friends on pollution. ஹேண்ட் பேட்டை வெளியே வையா, மறந்தே போயிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் த கன்வென்ஷன்ஸ் ஆன் தி ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு டைலாக் ரைட்டிங் இருக்கும். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதோட இது வரையும் நம்ம இந்த லெசன் முடிச்சுக்கலாம். அந்த ப்ரோஸு அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.